நிதியை விடுவிப்பதற்கு பதில் புதிய கல்விக் கொள்கையில் இணையக் கூறி மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது. அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. திமுகவில் சீனியர் ஜூனியர் சண்டை. ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து தமிழ்நாடு அரசு சாதித்தது என்ன? சீமான் கேள்வி. அண்ணாமலை நேற்று முளைத்த காளான். செல்வ பெருந்தகை விமர்சனம். விரைவில் ரேஷனில் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை. அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதி. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிப்பு. கடந்த ஆண்டை விட 10,000 மாணவர்கள் கூடுதலாக பொறியியல் துறையை தேர்வு செய்துள்ளனர். அமைச்சர் பொன்முடி பேட்டி. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மலையாள திரையுலகை போல தமிழ் திரைத்துறையிலும் பாலியல் தொல்லை இருக்கிறது. நடிகை ஷகிலா பேட்டி. பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை கொலை அதிர்ச்சி அளித்தது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும். மம்தா பானர்ஜி உறுதி. ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவு. பிரதமர் மோடி பெருமிதம். அரசுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களுக்கு மாதம் 8 லட்சம் ரூபாய். உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு. மீண்டும் ஐபிஎல்லுக்கு திரும்பிய ஜாகிர்கான். லக்னோ அணி ஆலோசகராக நியமனம். சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.